அமெரிக்கா நம்பியிருந்த ராட்சத கப்பல் சீனாவினுடைய அந்த அணுவாயுத ராக்கெட்டுகளுக்கு பயந்து 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் நின்று கல்லறிந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் தொடர்வதற்கும் இந்த போரை முடுக்கிவிட்டதும் அமெரிக்க அரசு அல்லது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள்தான் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் மீது இஸ்ரேலிய மக்களும் காட்புணர்வோடு அவர்களும் மிகுதியான ஆத்திரத்தோடு இருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா பணிந்து போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு சென்றால் அமெரிக்கா தோர்த்துவிடும், உலக நாடுகளை காரி உமிழ்ந்து துப்பும் ஒரு பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது இவர்கள் ஒரு அணுவாயுதத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த அணுவாயுத தடை ஒப்பந்தம் என்று வருகின்ற பொழுது இவர்களிடத்தில் என்னென்ன அணுவாயுதங்கள் இருக்கின்றது என்பது அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, ரஷ்யாவுக்கு, வடகொரியாவுக்கு, சீனாவுக்கு, இந்த நாடுகளுக்கும் தெரிந்துவிடும் என்று ஈரான் அடக்கி வாசிக்கின்றது.